கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்பி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் அன்பு சகோதரர் சக்திவேல் என்கிற அன்பு சகோதரருக்காக அவங்களுடைய குடும்பத்துக்காக ஜெபிக்க போகிறோம். தருமபுரியில் இருக்கிற இவங்க கேட்டுக்கொண்ட ஒரு மிக முக்கியமான ஒரு ஜெப விண்ணப்பம். ஸ்ரீதர் 12 வயது மகன், இருதயத்தில் கேன்சர் மாறணும்னு சொல்லி கண்ணீரோடு கேட்டிருக்கிறாங்க. அன்பு மகன் ஸ்ரீதருக்கு கர்த்தர் அற்புத சுகத்தை கொடுக்கும்படி ஒரு நிமிஷம் இதை பார்க்குறவங்க என் கூட இணைஞ்சு ஜெபிப்பீங்களா? தகப்பானே, அன்பு மகன் ஸ்ரீதருக்காக 12 வயது நிரம்பின மகன், இருதயத்தில் கேன்சர், என் தேவன் அற்புதத்தை செய்து 12 வயது நிரம்பின எவரனுடைய மகளுக்கு அற்புதத்தை செய்த தெய்வன் லூக்கா 8:50-52 வரைக்கும் ஆண்டவரே அதே போல் அற்புதத்தை செய்தரலாம். செய்கிறதற்காக நன்றி நன்றி நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது ஆண்டவர் சொன்ன காரியம், ஏன் என்று விசாரிக்க யாரும் இல்லையோ? என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு எல்லாருடைய மனசுலையும் என்னை யாராவது விசாரித்தா நலமாக இருக்குமே என்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் உண்டு. இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னை ஏன் அப்படின்னு கேட்குறதுக்கு ஆளலை. ஆனால் கர்த்தர் இருக்கிறா. 1 பேதுருவின் புத்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். உங்களை விசாரிக்கிறதுக்கு ஒருத்தர் உண்டு. ஏன் அழுகிற, ஏன் கவலைப்படுற, ஏன் வேதனையோடு இருக்கிற, ஏன் துக்க முகத்தோடு இருக்கிற, ஏன் புலம்புற, ஏன் இப்படி இருக்கிற, இதை விட்டு எலும்பு அப்படின்னு உங்களை விசாரிக்கிறதுக்கு உங்கள் அருகிலே உங்கள் தேவன் இருக்கிறார். ஏன் நீங்கள் கவலைப்படணும்? ஏன் கவலைப்படணும்? உங்கள் பாரத்தை எல்லாம் கர்த்தர் மேலே வச்சுருங்க. நம்ம நினைக்கிறோம்ல, மனுஷங்க எங்களை விசாரிக்கணும். நான் சொல்லட்டுமா, மனுஷங்களால் விசாரிக்க தான் முடியும், ஆனால் அற்புதம் செய்ய முடியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். லூக்கா 7வது அதிகாரம் 13ஆம் வசனத்தில் ஒரு தாய் அழுது கொண்டிருக்கிறான். தன்னுடைய வாலிப மகன் மரித்து விட்டான். இப்போ அதை இயேசு பார்க்குறாரு, கிட்ட வந்து விசாரிக்கிறார். ஏன் அழுகிற? அல்லாதே. விசாரிக்கிறவர் மாத்திரமல்ல, விசாரித்தார். அந்த மகன் நிமித்தமாய் அழுகிறதை அறிந்து அந்த மகனையே உயிரோடு எழுப்பி கொடுத்துட்டார். அதுதான் தேவன். மனுஷங்க விசாரிக்கிறதுக்கும் ஆண்டவர் விசாரிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. 1 சாமுவேல் 1 அதிகாரம் 9ஆம் வசனத்தில் எல்கானா விசாரிக்கிறான். ஏன் அழுகிற? ஏன் சாப்பிடாமல் இருக்குத? ஏன் இப்படி அழுது கொண்டே இருக்கிற? ஏன் கண்ணீர் ஒடிக்கிற? எல்கானா தன் மனைவி ஆகிய அன்னாளை விசாரிக்கிறான். ஆனால் கற்பத்து கனி பாருங்க, யோசித்து பாருங்க. எல்கானாவால் ஒரு சின்ன ஆறுதல் தான் படுத்த முடியும். ஆனால் வேதம் சொல்லுது, ஆண்டவருடைய சமூகத்துக்கு போனால் 1 சாமுவேல் 1 அதிகாரம் 15ஆம் வசனத்தில் தன் இருதயத்தை ஊற்றினாள். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 18ஆம் வசனம், அதற்கப்புறம் துக்கமுகமாக இருக்கவில்லை. கர்த்தர் சாமுவேல் என்கிற உன்னதமான மகிமையான தீர்க்கதரிசியை கொடுத்தா. கர்த்தர் எங்கெல்லாம் யாரெல்லாம் விசாரிக்கிறாரோ அங்கெல்லாம் அற்புத அடையாளங்கள் நடக்குது. இன்னைக்கு யாருக்கும் தெரியாமல் இரவு வேளையில் கண்ணீர் சிந்தி கதறீங்களா?
உங்களுடைய பாடுகள், உங்களுடைய வேதனைகள், உங்களுடைய கஷ்டங்கள் யாராலையும் ஒருவராலும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்களா? ஆனால் இன்னைக்கு கர்த்தர் அதை விசாரிக்கிறா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்கள் கவலை, உங்கள் பாரம் எல்லாவற்றையும் ஆண்டவர் மேலே வச்சிருங்க. ஏன் கலங்குறீங்க? கவலைப்படாதீங்க. இன்றைக்கி உங்களை விசாரிக்க ஒருவர் உண்டு. உங்களுடைய கண்ணீரை துடைக்க ஒருவர் உண்டு. நிச்சயம். ஏன் அழுகிறீங்க? ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி நான் முடிக்கட்டுமா? ஆதியாகமம் 16வது அதிகாரம் 8ஆம் வசனம். ஆகார் அந்த வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது விசாரிக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லை. கிழக்கிலும் இல்லை, மேற்கிலும் இல்லை, வடக்கிலும் இல்லை, தெற்கிலும் இல்லை. தனி ஒரு மனுஷி. பரலோகத்திலிருந்து ஆகார், உனக்கு என்ன சம்பவித்தது? விசாரித்தார். ஆகாரின் கண்ணீரை மாற்றி விசாரிப்பார், உங்கள் கண்ணீரையும் துடைப்பார். செபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இவர்கள் விசாரிக்க நீர் ஒருவர் உண்டு. இவர்கள் விசாரித்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென்.